நடிகர் விஜய் அவருடைய கார் டிரைவர் உடைய மகன் ராஜேந்திரனுக்கு டிவிகே கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காரு. இதை பாராட்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தீம் மியூசிக்லாம் போட்டு அதுக்கப்புறம் விஜய் விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுத்தது பெருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒரு சாதாரண லாயலான டிரைவர் கிடையாதுன்னு. முக்காவாசி டிவிகே கேண்டிடேட் ஆள் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் சும்மா ரோட்டில் போகிறவங்க எல்லாமே கூப்பிட்டு வாப்பா உள்ளே ஜாயின் பண்ணிட்டு உட்கார வச்ச மாதிரி தான் இருந்தாங்க. சரி, இந்த கவுண்டபாளையம் எம்எல்ஏ கேண்டிடேட் கனிமொழி இவங்களாவது தேர்வாங்களான்னு பார்த்தா கவுண்டம்பாளையம் திருமதி ஆர்.டி. கனிமொழி கழக நிர்வாகி சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்க ஜோதிடத்தில் சொல்லலாங்க. இது சின்ன விஷயம்னு கிடையாது, எல்லாத்துக்குமே. இப்ப நம்ம கேன்சர் பெரிய நோயா பாக்குறோங்க. சின்ன இவங்க ஒரு ஜோசியக்காரங்க, ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் வச்சு அவங்க ஜோசியம் பார்த்து இவங்க என்னவா ஆகுவாங்க, இவங்க இந்த டைமுக்கு பிறந்தா இவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கணிக்கிறவங்க. இதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம், அம்பேத்கருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? புரியுதா? இவர் 24 மனை செட்டியார் அப்படின்ற ஒரு கேஸ்டோடைய குரூப்போடைய தலைவர் அப்படின்ற ஒரு கேஸ்ட் ஒன்று இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது, ஓகேவா? எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஜாதி ஓட்டு வங்கி வச்சு கேண்டிடேட்டை லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதே இதுதான் விஜயும் பண்ணுறாரு.